நாம் எங்கிருந்து புறப்படுகிறோம் என்பது முக்கியமல்ல, எங்கே போய் சேருகிறோம் என்பதுதான் முக்கியம். நீங்கள் என்றைக்கு இந்த அகில இந்திய பணிக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் என்ற ஒன்றை நீங்கள் எழுத வேண்டும் என்று நினைத்து விட்டீர்களானால் உங்களுக்கு தேவையானது உங்களுடைய 21 வயதும் ஒரு டிகிரி. அது இருந்தால் கொடுத்துருவாங்களான்னு கேட்கக்கூடாது. அது ஆரம்பம். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் படிக்கும்போது புத்தகங்கள் கிடைப்பதில்லை, லைப்ரரிக்கு சென்று படிப்போம். இதை பற்றி தெளிவுபடுத்துவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. தமிழகத்தில் இருக்கின்ற எல்லோருமே அவர்களுடைய அறிவை, கொட்டி கிடக்கின்ற அறிவை அனைவருக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதுதான் தமிழகம். நீங்கள் யார் யார் படிக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவர்களுடைய கடுமையான உழைப்பு. இதுக்கு சிம்பிள் ஃபார்முலா: முயற்சி பிளஸ் பயிற்சி பிளஸ் தொடர் பயிற்சி, பர்சீவரன்ஸ். யார் தொடர்ந்து படிக்க தயாராக இருக்கிறார்களோ, ஏனென்றால் இன்றைக்கு யார் தொடர்ந்து படிக்க தயாராக இல்லையோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்பதைத்தான் இன்றைய ஏஐ உலகம் காட்டிக் கொண்டிருக்கிறது. மற்ற இடத்திலே நீங்கள் படிக்கும்போது, கல்லூரியில் படிக்கும்போது மார்க்குக்காக படிக்கிறீர்கள். அகாடமிக் எக்ஸாமினேஷன் இஸ் டிஃபரெண்ட், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இஸ் டிஃபரெண்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்க இங்க வரும்போது உங்களுடைய 3 விதமான ஒர்க் நீங்க பண்ணணும். ஒன்று இந்த ஹார்ட் ஒர்க், கடுமையான உழைப்பு. இன்னொன்று ஹார்ட் ஒர்க், இதயத்தோடு சேர்த்து வைத்து படித்தல். எதை படித்தாலும் இதயத்தோடு சேர்த்து வைத்து படித்தல். இதைத்தான் இறை என்பவர்கள் அன்றை குறிப்பிட்டார்கள். அடுத்தது ஸ்மார்ட் ஒர்க். இந்த ஸ்மார்ட் ஒர்க்கும் 3 இருக்கணும்: ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். இது 3 இருந்ததுன்னா நீங்க எங்கேயாவது படிக்கும்போது உங்களுக்கு அனைத்து பாடங்களும் NCERT பாடத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஸோ எது எதையெல்லாம் நமக்கு புரியாமல் இருந்ததோ, எது எல்லாம் பிடிக்காமல் இருந்ததோ அவையெல்லாம் பிடித்த பாடங்களாக இங்கே மாறிவிடுகின்றன. இதே போல நிறைய விஷயங்களை நாம் ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கும்போது நாம் புரிந்து கொள்வதற்கும், நம் சுற்றி இருக்கின்ற நண்பர்களோடு பழகி எப்படி அவர்கள் படிக்கிறார்கள், நாம் எப்படி படிக்க வேண்டும், நாம் எப்படி தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியா இருக்கின்ற சூழ்நிலை என்ன? 2047 இந்தியா ஒரு பெரிய வளர்ந்த நாடாக வரும்போது அந்த வளர்ச்சிக்குரிய பணிகளில் are we not supposed to be a part of the development story of India? இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையிலே நாமும் அந்த கதையிலே ஒரு கதாநாயகனாக இருக்க வேண்டாமா? ஒரு பங்கு நமக்கு இருக்க வேண்டாமா? ஆக அப்படி தேவைப்படுவர்கள் நிச்சயமாக இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு எழுத வேண்டும். என்னிடம் இது இல்லை அது இல்லை என்று சொல்லாதீர்கள். எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முயற்சிகள் மட்டும் உங்களிடம் இருந்தால் நிச்சயமாக அது வந்து சேரும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.